இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று நம்புங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஜெபத்தை லேசாக எண்ணி விடாதீர்கள். ஜெபிச்சா கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்களா? நிச்சயமாய் ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அது உடனே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு உடனே நடந்திருக்கு, ஒரு சில பேருக்கு தாமதமாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுகின்றது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைகளை பேர்த்து ஆண்டவர் உங்களுக்கென்று நியமித்துக்கின்ற இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் வல்லமை ஜெபத்திற்கு உண்டு. பார்த்தீங்களா? இன்றைய நாளில் நம்முடைய ஜபங்கள் வல்லமிக்க ஜபமாக இருக்க போகின்றது. மகளே மகனே கலங்காத, அன்பாக இருக்கணும். நிறைய பேர்கிட்ட அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீ எப்படி ஒன்று அன்பு செய்கிறியோ அதே மாதிரி அடுத்தவங்க நீ அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த மாதிரி பண்ணுறோமா? பிரதர் நீங்கள் வேறு, நாங்கள் அன்பை கொடுத்தாலும் அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரில. நாங்கள் இன்ன வரைக்கும் அன்பை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் அவங்க கொடுக்குறாங்களான்னு எதிர்பார்க்கல. பரவாயில்லைங்க, நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா? நீங்கள் கொடுக்க அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோம், எவ்வளோ அவமானப்படுத்துகிறோம், இருந்தாலும் அவங்க அது பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்களா? நம்மளும் இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லி மாறுவாங்களே. சேஞ்சஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். அன்பானவர்களே, இது போன்ற நீங்கள் ஜெபிக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது அல்லது கேட்கும்போது உங்களுக்கு செவி கொடுப்பதற்காகவே ஆண்டவர் கவனமாக இருக்கின்றார். நம்பணும், நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுகின்றது. ஆண்டவர் காது கொடுத்து கேட்டுட்ருக்கார். நம்ம என்னென்ன கேட்குறோம், சொல்ல முடியாத விஷயங்கள் நம்ம ஏசப்பாயிட்ட ஷேர் பண்ணுறோமா இல்லையோ? எல்லாருக்கிட்டையும் ஒரு சில விஷயம் சொல்ல முடியாது. யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை தான் நம்ம சொல்லுவோம். இல்லை பிரதர், நான் எல்லாட்டையும் எல்லாமே சொல்லுவேன், எதையும் நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, எது எங்கெங்கே சொல்லணுமோ அது நம்ம கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதிலளிக்கின்றவர் என்று நீங்கள் நம்புங்கள், பயப்படாதிருங்கள், தாழ்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். முழு மனசோட முழு ஆன்மோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாறு. ஜெபிக்கும்போது உறுதியான விசுவாசத்தால் நம் வாழ்க்கை நிலைமை மாற போகின்ற என்பது ஜெபத்திற்குள்ளாக போகும்போது நமக்கு தெரியுங்க. கண்களை மூடி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் சரி, எந்த ஒரு நினைவும் நமக்கு வரவே கூடாது. ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ் இருக்கணும். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் ஜெபிக்க இருக்கிறேன், என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி கண்களை மூடுகின்ற பொழுது எந்த சிந்தனையும் நம்ம மனசில் வரவே கூடாது, மைண்டில் வரவே கூடாது. ஜெபங்கள் தான் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். அவர் நிச்சயமாக நமக்கு பதிலளிக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கு கமெண்ட் பண்ணுவாங்க. நேற்று தினம் ஜெபத்திற்கு கமெண்ட் பண்ணியிருந்த பூங்கொடி ராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரதர், என் கணவருக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு பிரதர். இன்னும் வரைக்கும் எங்களை பேசுறது இல்லை, பாப்பா பிறந்திருக்கு, வந்து பார்க்கக்கூட இல்லை பிரதர், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாய் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக உங்கள் கணவர் வந்து உங்களை பார்ப்பார், பாப்பாவையும் பார்ப்பார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் மட்டும் இல்லை, ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள் பூங்கொடி ராஜா, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக கணவன் மனைவி போல் ஒற்றுமையாக குடும்பமாக இணைந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். பாப்பாக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். அவங்க குடும்பங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாமஸ் பிரதர், அவங்க அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அம்மா பேர் தெரியல, இருந்தாலும் அம்மா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபங்களின் சார்பாக இன்று போல் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கணுமா, நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமான உடல்நலத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. கவலைப்படாதீங்க பிரதர். அம்மாவுக்கு விஷ் பண்ணதாக சொல்லுங்கள். அம்மா பேர் தெரியல, இருந்தாலும் அம்மா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஒவ்வொரு நாள் ஜெபத்தையும் கேட்டு கமெண்ட் பண்ணுற அன்பான உறவுகள், நம் ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படுகின்றது. எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு, எத்தனையோ கணவர்மார்கள் குடிச்சிட்டு வந்து என்னை இது மாதிரி பண்ணுறாங்க, திருந்திருக்காங்கன்னு சொல்லி ஜெபத்தின் வாயிலாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வாழ்க்கையை மாற்ற மாட்டாராம், நமக்குள்ளார நிறைய விஷயங்களை கொடுக்க மாட்டாரான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. கண்டிப்பாக கொடுப்பாருங்க. முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் சரி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நிச்சயமாய் மாற்றப் போகின்றார். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, கலங்காதீங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற அளவுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் தவறி போகாது என்ற நிச்சயத்தை அளிப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கும் போது உறுதியான விசுவாசத்தால் எங்கள் நிரப்புங்க ராஜா. எங்கள் ஜெபத்திற்கு இருக்கும் வல்லமையை நாங்கள் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது அப்பா. உம்முடைய சமூகத்திற்குள் தைரியமாய் வரக்கூடிய கிருபையை எங்களுக்கு அருள செய்யுங்கப்பா. நீர் எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து பதிலளிக்கின்ற அன்புள்ள தகப்பன், அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீரே என்று நம்புகிற ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்ற புத்தியை எங்களுக்கு அருள செய்வதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகள் கவனித்திருக்கின்றதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதிலிருந்து உமது அற்புதங்களை பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொந்தரவுகளை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவனமும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டீங்களா ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. ஒவ்வொரு நாள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க என் அன்பு உறவுகள், அவங்க ஜெபத்தையெல்லாம் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பூங்குடி ராஜ் சீக்கிரமாக கணவனோடு ஒன்றிணைந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன். கணவன் சீக்கிரமாக வந்து மனையோடு ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. அவங்க குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. தாமஸ் பிரதர், அவங்க அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அவங்க வாழ்க்கையிலும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. குடும்பங்களை பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எல்லோரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களையும் காண செய்யக்கூடிய சீக்கிரத்தை எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all. தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.